ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி வந்து பாஸ்தா ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. 3 வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வெந்துட்டுருக்கு. 3 தக்காளி பழம் பழுத்தது, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரம் தக்காளி வெந்துடும். ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க, நல்லா வேகட்டும். தக்காளி வெந்துருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 தேக்கரண்டி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க, பச்சை வாடை போகட்டும். நான் 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். எனக்கு காரம் போதுன்றனால 1 தேக்கரண்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா 2 கரண்டி எடுத்துக்கோங்க. நான் பாஸ்தா இதில் தான் அளந்தேன். 1:1 ரேஷியோன்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் அரை இது வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் கெட்டியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணி கலக்கக்கூடாது. தேங்காய் பாலில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதி வரட்டும். அது பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இதில் மெயினாக ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு பொடி செஞ்சு வச்சுருக்கேன். அது அரை தேக்கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். புதினா, கொத்தமல்லி வாசனைக்காக நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து கொதி வரட்டும், கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணதில் உப்பு பத்தலை, நான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் உப்பு, காரம், உரப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. 2 1/4 கிலோ பேக்கெட் ஃபேவரட் பாஸ்தா நான் எடுத்திருக்கேன். மொத்தமாக 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதை அடியில் போய் தங்கிடக்கூடாது. கிளறி விட்டுட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம். குக்கரை மூடிடுங்க. 3 விசில் நல்லா வேகட்டும். என் குக்கர் 3 விசிலில் நல்லா வெந்துடும். உங்கள் குக்கர் எத்தனை விசிலில் வேகும்ன்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றிருக்கோம். இன்னமும் தண்ணி கொஞ்சம் இருக்குது. அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் வற்ற விடுங்க. வற்றினா தான் அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்லாம் நமக்கு தெரியும். நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா தண்ணியெல்லாம் வற்றின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை மாற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைட்டாக இதில் சர்க்கரை சேர்த்து கொடுங்க, இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.